மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? நம்ம காவேரி, குமரன், பாட்டி இவங்க 3 பேரும் மட்டும் கிளம்பி கார்ல கொடைக்கானல் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கங்கா இருந்துகிட்டு இந்த யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்திலேயே நம்ம நிவினும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு தெரியவே இல்ல. ஸோ அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அப்படியே அங்க கொடைக்கானல்ல காமிக்கிறாங்க. கொடைக்கானல்ல நம்ம காவேரி வீட்டுக்குள்ள இல்ல, வாசல்லயே பசுபதியும், பசுபதியோட அடியாட்களும் உட்கார்ந்திருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாரதா உட்காந்துக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பசுபதி வேணும்னே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல சாரதாவ. இப்படியே அமைதியா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த வீடு உனக்கு சொந்தம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கியே, அப்படின்னா நீ யாரு? நீ யாருக்கு பொறந்த? அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா வேணும்னே வம்பிழுக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதனால பசுபதிக்கு கோபம் வந்து அங்க பிரச்சனை பண்ண போற நேரத்துல கரெக்டா காவேரி, குமரன், பாட்டி 3 பேரும் அங்க போயிடுறாங்க. அங்க போனா என்ன சொல்றாப்ல பசுபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரியோட அப்பா இந்த வீட்ட அடமானம் வச்சு பசுபதி கிட்ட ரூ. 10,00,000 வாங்கியிருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ட காமிக்கிறாப்ல. இதெல்லாம் ஏமாத்தி தான் நீ உருவாக்கியிருப்ப அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி வச்சிருக்காப்லயே பசுபதி. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைகலப்பாவுது. குமரன் போய் பசுபதி அடிக்க, அதுக்கப்புறம் அவங்களோட அடியாட்கள்லாம் வந்து அத புடிக்க, ஸோ இப்படி தகராறாகி அங்க போலீஸே வந்துருது. போலீஸ் வந்த உடனே பசுபதி அந்த டாக்குமெண்ட்ட போலீஸ்கிட்ட குடுக்குறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. அப்கமிங்ல என்ன நடக்கும்? டாக்குமெண்ட்ட பார்த்துட்டு பசுபதிக்கு தான் அந்த போலீஸும் சப்போர்ட் பண்ண போகுது. வெயிட் பண்ணி பாருங்க.